வணக்கம் நண்பர்களே. தமிழர்களின் மிக முக்கியமான அறுவடை திருவிழாவான பொங்கல் பண்டிகை பற்றி இன்றைய இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். பொங்கல் திருவிழா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தமிழர்களால் கொண்டாடப்படுகிறது. இது பண்டைய விவசாய சமுதாயங்களில் தொடங்கியது. சூரியனின் புனித சக்திக்கு நன்றி சொல்லும் விதமாக ஒரு நாள் அல்லது சில நாட்கள் அரிசி பொங்கல் சமைத்து பகிர்ந்து கொண்டாடப்பட்டது. பொங்கல் என்பது தமிழர்களின் விவசாயம் மற்றும் அறுவடை திருவிழா ஆகும். தமிழ் மக்கள் விவசாயத்தை வாழ்வின் முக்கிய அம்சமாக கருதியதால் அறுவடை நேரத்தில் சூரியனுக்கும் மண்ணுக்கும் பசு மாடுகளுக்கும் நன்றி சொல்லும் வழி போல உருவானது. பொங்கல் திருவிழா தை மாதத்தின் முதல் 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. அரிசி, கடலை, வெல்லம், பால் போன்ற விவசாய பொருட்களை வைத்து பொங்கல் உணவு சமைத்து பகிர்ந்து மகிழ்வது பழக்கமெனும். தமிழர்களின் பழமையான விவசாய சமுதாயத்தில் செழுமையான பாரம்பரிய நெல் வளர்ப்பு ஆனது. வைகாசி, தை மாதங்களில் அரிசி, கோதுமை, குற்றாலி மற்றும் பருப்பு போன்ற பயிர்களை அறுவடை செய்தனர். அறுவடை நேரம் வந்ததும் புதிய பருவ பயிர்களுக்கு நன்றி சொல்லும் விழாவாக பொங்கல் உருவானது. பழைய நாட்களில் மாடுகளை அலங்கரித்து விவசாய சாதனங்களை பூவால் அலங்கரித்து கிராமத்தில் மகிழ்ச்சியாக கொண்டாடினார். அறுவடை செய்யப்பட்ட புதிய அரிசியை பால், வெல்லம் சேர்த்து பானையிலே கொதிக்க வைக்கிறார்கள். இது சூரியனுக்கும் மண்ணுக்கும் நன்றி சொல்லும் குறியீடு. முதல் நாள் போகி, பொங்கல் தொடக்க நாள். பழைய பொருட்களை தீயில் எரித்து புதிய வாழ்விற்கு வரவேற்பு செய்யும் நாள். மக்கள் பழைய பழக்கங்களை மறந்து புதிய வாழ்க்கையை தொடங்குவதாக நம்பிக்கை வைக்கும் நாள். இரண்டாம் நாள் சூரிய பொங்கல். மக்கள் சூரியனை வணங்கி நன்றி செலுத்தும் நாள். அரிசி, பால், வெல்லம் வைத்து பொங்கல் சமைக்கிறார்கள். இது பொங்கல் திருவிழாவின் முக்கியமான நாளாகும். மூன்றாம் நாள் மாட்டுப் பொங்கல். விவசாயத்தில் உதவும் மாடுகள், காளைகள் மற்றும் வேளாண் விலங்குகளுக்கு நன்றி சொல்லும் நாள். மாடுகளை அலங்கரித்து பூக்கள் மற்றும் நிறம் பழங்களால் அழகு செய்கின்றனர். நான்காம் நாள் காணும் பொங்கல். இன்றைய நாள் சமூக உறவுகளை வலுப்படுத்தும் குடும்ப நண்பர்கள் சந்திக்கும் நாள்.